Hello students, welcome to ECE preparation. இதில் நம்மளோட சேனலில் வந்து ECEக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் டிஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டிஎன்இபி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட டெக்னிக்கல் ஈஸியாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம எம்சிக்யூ கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் அஸ் வெல் அஸ் ஃப்யூச்சரில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம டெய்லி வந்து என்ன அப்படின்னா ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும், வேறு டாபிக் வைஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏன் அப்படின்னா இன்க்ளூடிங் மேக்ஸ் வரைக்கும் 10 யூனிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறது தான் நம்மளோட எய்மாக வச்சு இந்த சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறீங்க, அரியர் கிளியர் பண்ண முடியல, எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பேப்பரில் நான் அரியர் வச்சு 2-3 இயர்ஸ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான கிளாஸஸும் நமக்கு இங்கே செப்பரேட் கிளாஸஸ், அதுதான் ஆன்லைன் கிளாஸஸாக போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கான அது கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, தென் அதுக்கான மெட்டீரியல் நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சரி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து டிஎஸ்பி எடுத்துகிட்ருக்கிறேன். டிஎஸ்பியில் என்ன டாபிக் அப்படின்னா பேசிக் ஃபர்ஸ்ட்டு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த டாபிக் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் என் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு டவுன் சாம்பிளிங் வந்து நடக்குதான் பை 3 அஸ் வெல் அஸ் அப் சாம்பிளிங் தென் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முதல்ல டவுன் சாம்பிளிங் வந்து பை 3 மூலமாக நடந்துருது, அதுக்கப்புறம் அப் சாம்பிளிங் பை 2 மூலமாக நடந்துச்சுன்னா என்னோட ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோடய சீக்வன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 4 6 8 0 1 3 5 7 9 இந்த வேல்யூ இருக்கா? ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா டவுன் சாம்பிளிங் வந்து பை 3 மூலமாக நடக்குதுன்னா நீ 3, அதாவது என்னோடய ஸ்டார்டிங் வேல்யூ இதை எடுத்துக்கணும். இதுலேருந்து பை 3 அப்படின்னா என்னோடய தேர்டு வேல்யூவை தான் நான் சூஸ் பண்ணும். அப்போ 1 2 3. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன வேல்யூ சூஸ் பண்ணிப்பேன் நான்? ஸோ அப்போ முதல்ல 2 இருக்குது, அதுக்கப்புறம் சாம்பிளிங் ஆகி எனக்கு என்னது பை 3 மூலமாக சாம்பிளிங் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து தேர்டு வேல்யூவை தான் நான் எடுத்து எழுதிப்பேன். ஓகேங்களா? ஸோ 8க்கு அப்புறம் இங்கே எனக்கு என்னப்பா வரும், 8க்கு அப்புறம் 0வை கேன்சல் பண்ணிவிடுங்க, 1 2 3. அப்போ எனக்கு தேர்டு வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 3 கிடைக்கிது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் தேர்டுக்கு அப்புறம் என்ன கிடைக்கிது? ஓகே, தேர்டுக்கு அப்புறம் அதே 5 7, அதாவது 2 வேல்யூவை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 கிடைக்கும். ஸோ 2, 8, 3, 9. இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா டவுன் சாம்பிளிங்கான அவுட்புட். ஓகேங்களா? பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அப் சாம்பிளிங்கும் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப் சாம்பிளிங் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, டவுன் சாம்பிளிங் மூலமாக எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குது? டவுன் சாம்பிளிங் மூலமாக 2 8 3 9 இந்த வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அப் சாம்பிளிங் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? டவுன் சாம்பிளிங்னா எலிமினேட் பண்ணணும், அப் சாம்பிளிங் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா எனக்கு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணணும். 2 வேல்யூஸுங்கும் போது 2, ரெண்டாவது வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ 2 வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா ஒரு வேல்யூ 0, அடுத்த வேல்யூ 8 எடுத்துக்கணும். அதே மாதிரி 8க்கு அப்புறம் 2 வேல்யூ ஆட் பண்ணணும், ஒன்று 0, அடுத்த வேல்யூ 3ன்னு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 0, அதுக்கடுத்து 9. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுக்கான ஆப்ஷன் இங்கே என்ன இருக்குது? சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே மேம், சப்போஸ் அப் சாம்பிளிங் வந்து பை 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி தான் போடணும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட என்ன போடுவீங்க அப்படின்னா இது வந்து என்னோட சீக்வன்ஸ். ஓகேவா? இதில் அப் சாம்பிளிங் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 0, 0, 8, அதே மாதிரி 0, 0, 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது டவுன் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா வேல்யூவை எலிமினேட் பண்ணணும். அப் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா எந்த வேல்யூஸும் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு 0ஸ்னு ஆட் பண்ணி பொசிஷன் வந்து அங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் பொசிஷனில் அந்த வேல்யூவை வந்து வைக்கணும். ஓகேங்களாப்பா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு லைக், எந்தெந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ்.